வெல்கம் டு ஜேஎஸ் டைரி ட்ரெஷர். இன்னைக்கு நம்ம டிராவல் பிளாகோட 2வது டே தாங்க பார்க்க போறோம். மார்னிங் எழுந்துட்டு கீழ்த்திருப்பதியில உள்ள கோவில்கள்லாம் போயிட்டு வந்தோங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30க்கு அந்த மாதிரி வந்து கிளம்பினோங்க. திருப்பதியில ஃபர்ஸ்ட் நாங்கள் போன கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி பார்த்தீங்கன்னா வைகுண்டத்துல நாராயணனோட திருமார்பில உறையும் மகாலட்சுமியான திருச்சானூர் பத்மாவதி தேவி தான் வந்து அருள் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா தாயாரோட தரிசனத்தை பெற்று எல்லாரும் வந்து பலன் அடையணும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன். கோவிந்தராஜ பெருமாள் கோவில் தாங்க நாங்க போனோம். கோவிந்தராஜ பெருமாள் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்த்திருப்பதியில தான் இருக்குங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா திருப்பமலையில வந்து எப்படி வந்து பிரம்மோற்சவம் நடக்குமோ அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து நடக்கும். பெருமாளை வந்து மனதார நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா கோவிந்தராஜரோட பெருமாளோட அருள் வந்து வீடு தேடி வரும். சோ உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலோட பார்த்துட்டு பெருமாளோட ஆசிகளை வந்து பெற்றுக்கலாம். திருப்பதியில இருக்கிற இஸ்கான் டெம்பிளுக்கு தான் போனோம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போறேன். கிருஷ்ணர் வந்து அழகா வந்து இங்க வந்து காட்சி தந்திருக்காரு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அவரோட ஹிஸ்டரிலாம் அந்த கோவில்ல ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பிரசாதம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. பொங்கல் நல்ல மணக்க நெய்யோட. கண்டிப்பாக உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்லினா நீங்களும் இந்த கோவிலில் போய் மறக்காம வந்து அவரோட பிளெஸிங்ஸை வந்து வாங்கிக்கோங்க. திருப்பதியில இருக்கிற கபிலேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோங்க. இந்த கோவிலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். சைவ வைணவ ஒற்றுமையை உணர்த்தும் கோவில்களில் வந்து இந்த கபிலேஸ்வரம் சுவாமி டெம்பிளும் வந்து ஒண்ணுங்க. திருமலையோட அடிவாரத்தில் அதாவது கீழ்த்திருப்பதியில வந்து சேச்சாச்சலம் மலை அப்படின்ற ஒரு பகுதியில வந்து மலையின் அடிவாரத்துல வந்து இந்த கோவில் வந்து இருக்குங்க. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தீர்த்தம் இருக்கு. இந்த தலம் வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவரால வந்து உருவாக்கப்பட்டதாக வந்து சொல்றாங்க. இங்க வந்து சிவபெருமான் வந்து சுயம்பாக உருவானார். இந்த கோவில் வந்து குகை கோவிலாகவும் வந்து அமைந்துள்ளது. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா கபில முனிவர் வந்து சிவனின் தரிசனத்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலத்திற்கு வந்தாருங்க. அந்த தவத்தை வந்து மகிழ்விக்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் வந்து இந்த தலத்துல வந்து காட்சி தந்திருக்காங்க. அப்படிதான் புராணம் வந்து சொல்லுதுங்க. இதனால வந்து அந்த முனிவரே என்ன பண்ணிருக்காருன்னா இந்த தலம் ஈசன் கபிலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலைகள் வந்து செங்குத்தா இருக்கும். ஸோ அந்த செங்குத்தான மலையிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்கரணின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஃபால்ஸ் வந்து விழுதுங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணிக்கோங்க. கோதண்ட ராமர் சுவாமி டெம்பிளுக்கு தான் போனோம். இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா திருப்பதியில தான் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுமாருக்காக ஒரு துணை கோவில் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ மறக்காம நீங்களும் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ராமர், லக்ஷ்மணர், அனுமார் அவரோட அருளை வந்து பெற்று வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன். அலமேலு மங்காபுரம் தான் போறோங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வெங்கடேஷ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை வந்து சொல்றாங்கங்க. இதுவும் பாத்தீங்கன்னா திருப்பதியில இருந்து கரெக்டா ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்குங்க இந்த கோவில். என்ன ஃபேமஸ் அப்படின்னா இப்ப திருமலையில பாத்தீங்கன்னா ஏழுமலையான் வந்து தனியா இருக்காரு. அலமேலு மங்காபுரத்துல வந்து பத்மாவதி தாயார் வந்து தனியா இருக்காங்க. கண்டிப்பா இந்த கோவிலையும் நீங்க போய் வந்து மறக்காம மிஸ் பண்ணாம போய் பாருங்க. தேங்க்யூ. இப்படிதான் நாங்க வந்து திருப்பதியில இருக்கிற 6 கோவில போய் தரிசனம் செஞ்சோங்க. நம்ம ஜேஎஸ் டைரி ட்ரெஷருக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணுங்க.